Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartment, just rupees 30 lakhs. தாலியோட மரியாதை வந்து இந்த படத்துல கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இந்த கலாச்சார காவலர்கள், கலாச்சார கன்னிகள் இவங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்துல வந்து எனக்கு முழு மனதோட சம்மதம், நான் வந்து இந்த திருமணத்தை ஏத்துக்கிறேன். எப்ப அந்த பொண்ணு மற்றவங்களா இல்லை, எப்போ அந்த பொண்ணு நினைக்கிறாளோ அப்போதான் அந்த தாலிக்கான மரியாதை இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு வந்து ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க கூட என்னோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருக்கா, அதுதான் திருமணம். அதுக்கு தாலிலாம் இருக்கணும்னு கூட அவசியமே இல்லை. பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு வெளியில வந்த டியூட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா தாலியை வந்து ஒரு மரியாதை இல்லையா, தாலியை வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, அதை ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவளோட லவ்வர் கூட வந்து குடும்பம் நடத்துறா அப்படின்ற நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்களே, தாலியோட மரியாதை வந்து இந்த படத்துல கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இந்த கலாச்சார காவலர்கள், கலாச்சார கன்னிகள் இவங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. கலாச்சாரம்னா நீங்க எதை சொல்றீங்க? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கலாச்சாரமா, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த சங்க காலத்துல இருந்ததுதான் தமிழ் கலாச்சாரம் சொல்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சங்க காலத்துல இருந்துச்சு இல்லையா, அதை தான் நான் கலாச்சாரமா எடுத்துக்க முடியும். ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்செழியமாறன் அண்டு பெருவழுதி அண்டு கரிகாலன் இவங்களா இருக்கும்போது தாலி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. 2 பேர் இணையறாங்க ஒரு திருமணத்துல அப்படின்னு பார்க்கும்போது அந்த தாலி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயத்து மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்களே தவிர, அது வந்து ஒரு பெண் திருமணத்துக்காக அவ தான் அந்த அடையாளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தாலியா கட்டுற ஒரு விஷயமா பார்க்கப்படவே இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஐம்படை தாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது ஒரு தாயத்து, குழந்தைங்க வந்து பயப்படக்கூடாது அண்ட் வந்து உடம்பு சரியில்லைன்னா சரியாகணும் அப்படின்றதுக்காக இந்த முடிச்சுலாம் எடுத்து கட்டுவாங்க. அந்த மாதிரி தாயத்து கட்டி விடுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக சாமி கிட்ட இருந்து மந்திரிச்சு கட்டுறது, இப்படிதான் இருந்துச்சே தவிர தாலின்ற ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணவே இல்லை. எப்போ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுந்தர பாண்டியனாவோ சுந்தர சோழனாவோ மாரவர்மன் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த பேர்கள் எல்லாம் மாறுச்சோ, மன்னரோட பேர்களா இருக்கட்டும், மன்னரோட ஆட்சியில சில மாற்றங்கள்லாம் வந்துச்சோ, எப்போ குறிப்பா சொல்ல போனா சமஸ்கிருதம் நம்மளோட தமிழோட இணைய தொடங்குச்சோ அப்பதான் தாலி அப்படின்றது வந்துச்சு. இதை நீங்க வந்து கலாச்சாரம்னு எடுத்துப்பீங்களா, இல்ல இதை வந்து ஒரு தாலின்னு கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. குறிப்பா நம்ம சிலப்பதிகாரம் எடுத்துக்கலாம். சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் அந்த கோட்டையை நோக்கி வரும்போது வராதிங்க, இங்க உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி அசைஞ்சு அவங்கள வந்து வர வேண்டாம்னு சொல்லிச்சு எச்சரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. இதெல்லாம் குறிப்பிட்ட இந்த சின்ன ஒரு விஷயத்த கூட குறிப்பிட்டவர் அவங்களோட திருமண பந்தம் இணையும் போது தாலின்ற ஒரு விஷயம் கட்டப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து நோட் பண்ணாம விட்டுருப்பாரா அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இல்ல இந்த மாதிரி இருக்குது, நீ வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் தெரிஞ்சுக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அது கிடைக்கல, அது இன்னமும் இல்லை. இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சோகால்டு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த கலப்பா மாறினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரம் நீங்கள் சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுவது இருந்துச்சு. இல்லை ஒரு கணவர் வந்து இழந்துட்டா ஒரு பெண் அப்படின்னா மொட்டை அடித்து வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சாங்க, அந்த விஷயம் இருந்துச்சு. பெண்கள் வந்து பிளவுஸ்ன்னு சொல்லப்படுறதுக்கே அந்த ஜாக்கெட் அது வந்து அணியிறது வந்து தடையா இருந்துச்சு. சில கிராமங்கள்ல அது அணிஞ்சாங்கன்னாவே ஒரு மாதிரி கிளாமரா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் இருந்துச்சு, கிளாமரா அதை பத்தி பேசினாங்க, அதுவும் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிற குலத்துல வந்து திருமணம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ஆணவ கொலை, அவங்க வந்து இணைய விடாம பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது குறித்தான படங்களும் நிறைய வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு, சமீப காலமா கூட வந்துச்சு படங்கள். இதெல்லாம் தாண்டி அந்த தாலிக்கு எப்போ வந்து ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னா, ஒரு பொண்ணு அந்த தாலியை தன்னோட மனசார ஏத்துக்கணும். தனக்கு கட்டக்கூடிய அந்த ஆணை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்டா எடுத்துக்கணும். இந்த திருமணத்துல வந்து எனக்கு முழு மனதோட சம்மதம், நான் வந்து இந்த திருமணத்தை ஏத்துக்கிறேன். எப்போ அந்த பொண்ணு மற்றவங்களா இல்லை, எப்போ அந்த பொண்ணு நினைக்கிறாளோ
அப்பதான் அந்த தாலிக்கான மரியாதை இருக்கு. இதெல்லாம் தாண்டி இல்லப்பா நம்ம வந்து 500 பேரை வர வச்சுட்டோம், 1000 பேரை வர வச்சுட்டோம், இத்தனை கோடியில் திருமணம் பண்ணிட்டோம், இதெல்லாம் வந்து வீணா போகுதே, இதெல்லாம் தாண்டி நீ வந்து இப்படி நினைக்கிறியா, அந்த பையன் வந்து வேண்டான்னு சொல்றியா, உனக்கு எங்கேயாச்சும் மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து நெஞ்சில அடிச்சுட்டு அழுதாலும் சரி, இல்லைன்னா சொந்தக்காரங்க வந்து அச்சோ இந்த பொண்ணு திருமணத்தை போய் இப்படி பண்ணிடுச்சு, மேரேஜ்ல போய் இப்படி சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன போய் பின்னாடி பேசினாலும் சரி, என்னதான் பேசி திருமணம் பண்ணி வச்சாலும் அந்த தாலிக்கு துளி கூட மரியாதை இல்லை. அது அந்த பொண்ணையும் தாண்டி நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது ஒரு தூக்கு கையில தான் மாறுமே தவிர அது தாலியா மாறாது. அதுக்கான ஒரு மரியாதைன்றதை நாங்க கெடுக்கல, இல்லைன்னா இந்த படத்துல வந்து கெடுக்கப்படல. அதை யாரெல்லாம் வந்து இதையும் தாண்டி நீ அந்த தாலியை ஏத்துக்கணும்னு சொல்றீங்களோ நீங்க தான் அந்த தாலியை, நீங்க மதிக்கக்கூடிய அந்த தாலியை நீங்க தான் கீழ்த்தரமா எடுத்து போய் போடுறீங்களே தவிர அந்த பொண்ணோ இல்லை, இல்லைன்னா அந்த திருமணத்தை பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிற அவங்களும் இல்லை, நீங்க தான் அது. அண்ட் இந்த படத்துக்கும் இந்த படத்தை பற்றின டிபேட்டுக்கும் நான் இதை தான் ஒரே ஒரு ஒற்றுமை தான் பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், தாலிக்கு மரியாதை இல்லை, தாலியை கட்டிக்கக்கூடிய அந்த பொண்ணோட மனசுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அதே தான் நான் இங்கே பார்க்குறேன். எப்படி வந்து அந்த தாலி தான் முக்கியம் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறேன். அந்த படத்தில் என்ன கருத்து சொல்ல வருது, அந்த படத்தில் ஆணவ கொலையை பற்றி சொல்ல வருது, ஜாதி ரீதியான எதிர்ப்பை வந்து சொல்ல வருது, ஒரு பொண்ணோட மனசை பற்றி சொல்ல வருது, இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வந்து அந்த தாலியை எப்படி பண்ணலாம், தாலி கட்டின பொண்டாட்டியே கூப்பிட்டு போயிட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பேசலாம். அதுக்கு மரியாதையே இல்லை. ஒன்று அந்த படத்தில் கொலை குறித்து பேசப்படுது, பிடிக்காத ஒரு பையன் கூட வந்து திருமணம் ஆகணும், நான் நினைக்கிற பையன் கூட கல்யாணம் பண்ணி தான் நீ புள்ள பெற்றுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து இந்த தாலி மேட்ரு. இந்த ரெண்டு விஷயம் தாண்டி உங்களுக்கு வந்து தாலி தான் பெரிய மாரலாக தெரியுது, அச்சோ தாலி எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ உங்களோட மாரல் எதை, அந்த கொலை, அந்த மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கல, தாலி தான் பெரிய விஷயம்னா உங்களோட மாரல் எங்கே இருக்குது, உங்களோட மாரல் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குன்றது தான் இதில் தெரிய வருது. இதெல்லாம் தாண்டி நிறைய டிபேட் இருக்கு, நிறைய பேர் வந்து ஆதரிக்கிறாங்க, நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு வந்து ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க கூட என்னோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருக்கா, அதுதான் திருமணம். அதுக்கு தாலிலாம் இருக்கணும்னு கூட அவசியமே இல்லை. நீங்கள் ஓமம் வந்து போடணுன்றது அவசியம் இல்லை, ஊர் சொந்தம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, அது வந்து கிராண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. மனசார ஒரு பொண்ணு நினச்சிட்டாளா, ஒரு பையன் கூட இவங்க கூட தான் நம்ம வாழணும், இவங்க கூட தான் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டா அதுவே போதும். அதை தாண்டி தாலி கட்டி தான் நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்தணும், தாலி கட்டின பிறகு நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கொலைக்கு சமம். நீங்கள் தானாகவே கூப்பிட்டு போயிட்டு உங்கள் பையனோ பொண்ணோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் கட்டுறவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த தாலியை கட்டிக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்களே கொண்டு போயிட்டு குழி மண்ணில் புதைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்களே தூக்கு கயிறில் மாற்ற ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி அந்த தாலிக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைசனும் வந்துச்சு, டியூடும் வந்துச்சு, டீசல் அப்படின்னு நிறைய படங்கள் வந்துச்சு. பைசன் வந்து நம்மளுக்கு தெரியும், மாரி செல்வராஜ் அவரோட படங்களை வந்து ஜாதி ரீதியான நிறைய விஷயங்கள் பேசுவார், ஒடுக்குமுறைகள் வந்தெல்லாம் பேசுகிற கதை. ஸோ அப்படி இருக்கும்போது தீபாவளிக்கு அங்கே போதேவில்லை. குறிப்பாக மாரி செல்வராஜ் அவரோட படங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களாம் நம்ம வந்து இந்த பக்கம் போயிடலாம்ப்பா டியூடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்தவங்களுக்கு மாட்டினியா அப்படின்ற மாதிரி ஊம குத்தாதான் குத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ரஞ்சித் அவர்களும் சொல்லியிருக்காரு, இயக்குனர் ரஞ்சித்தும் இந்த மாதிரி நினச்சி வந்தாங்க டியூடுக்கு, ஆனால் அந்த டைரக்டர் வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்ற விஷயமும் அவர் சொல்லியிருந்தார். இதை தான் நான் சொல்கிறேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டார் வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டார்ஸுக்கு வந்து ஒரு பொறுப்பே இல்லை சமுதாயத்து மேலே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான படங்கள் மூலமாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டார் வந்து ஒரு விஷயத்த பேசுகிறார் அப்படின்னா அதிகப்படியான மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க. இந்த படமே 5 நாளில் 100 கோடி கிட்ட எட்டி போயிடுச்சு, இப்போ 100 கோடி தாண்டிடுச்சு. அப்படி இருக்கும்போது எத்தனை பேரை வந்து பார்த்துருப்பாங்க, எத்தனை பேருக்கு இந்த கருத்து போய் சேர்ந்து இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணோட மனசை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணோட மனசுக்குள்ளேயே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் இந்த படம் வந்து பேசி இருக்குது. அதை ஏன் பேச மாட்டுறாங்க அப்படின்றதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை, ஒரு கோபம் இருந்துச்சு. நீங்கள் தாலிக்கான மரியாதை குடிக்கிறீங்களா அதெல்லாம் ஓகே. நான் பார்த்த நிறைய வீடியோஸில் நிறைய பேர் பேசினதுன்னா அச்சோ தாலி எப்படி பண்ணிட்டாங்களே, எங்கள் அம்மாலாம் தாலி கட்டியிருக்காங்க, வீட்டில் இருக்க அக்கா எல்லாருமே தாலி கட்டியிருக்காங்க, இதை போய் இப்படி வந்து புனிதத்துக்கு எடுத்துட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர அந்த படத்தில் இன்னும் விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஒரு பொண்ணோட மனசு அப்படின்றதோ இல்லைனா வந்து ஆணவ கொலை அப்படின்ற நிறைய விஷயங்களை பேசியிருக்கும்போது அதை ஏன் யாருமே பேசலை, அதை ஏன் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு.
குறிப்பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம அதுக்கான ஒரு படங்கள் இருக்கும், அதை தவிர்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்டா கொண்டு போய் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படங்கள் மூலமா ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் யாருமே பாராட்டல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னொரு ஒரு வருத்தம் என்னன்னா, எவ்வளோ பெண்கள் வந்து முன்னேறி வரலாம். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வேலைக்கு போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க, அவங்களா சுயமரியாதையோட நிறைய விஷயங்கள் செய்றாங்க அப்படின்னும் போது, இதெல்லாம் முன்னேறத தான் பார்க்குறீங்களே தவிர, இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னாடி நோக்கி இழுத்துட்டே இருக்கு பெண்கள். அதுல ஒரு விஷயம் தாலி. இதெல்லாம் இருக்கட்டும். நீ தாலி கட்டினவனுக்கு இப்படி பண்றியா? தாலி கட்டினவன்கிட்ட எதிர்த்து பேசுறியா? தாலிக்கு வந்து மரியாதை இல்லையா? அப்படின்ற மூலமா பெண்ணை இன்னும் பின்னோக்கி தான் இழுக்குது. அதெல்லாம் தாண்டி நீ போ வெளியில வா அப்படின்னா எல்லாத்தையும் தான் விட்டு வெளியில வரணும். அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பெண் இன்னமும் அந்த தாலிக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்னா, அது திரும்பவும் ஒரு பெண் அடிமையை நோக்கி தான் போகும். ஒருத்தன் தாலி கட்டிட்டான், உனக்கு விருப்பமே இல்லாம கட்டாயமா கடத்திட்டு போய் கூட தாலி கட்டட்டுங்க. தாலி கட்டிட்டான், இல்ல உனக்கு விருப்பமே இல்லாம உன் வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, கட்டிட்டான்றதுக்காக வந்து அவன் கூட குடும்பம் நடத்திட முடியுமா? இருந்துட முடியுமா? இல்ல அப்படி இருக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல அதுதான் நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி உங்க குடும்பத்துல உங்களோட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பெண்களோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றது தான் எனக்கு இப்போ ஞாபகத்துல வந்து போகுது. அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. தாலி வந்து நீ எப்படி பாக்குற அப்படின்றத உங்களை சுத்தி இருக்கவங்க கேட்டுட்டு அப்புறமா ஒரு கருத்தை வைங்க அப்படின்றதான் என்னோட ஒரு விருப்பமா இருக்குது. அதையும் தாண்டி டியூடு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கலவையான விமர்சனங்கள், நிறைய வசூல் வந்து எட்டி இருக்கு. 100 கோடிக்கும் தாண்டி அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னதான் உங்களுக்கு வந்து டியூடு பிடிக்குது, பிடிக்கல. பிரதீப் ரங்கநாதன் மேல வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கலாம். அவரோட கதைகள் வந்து பிடிக்கல. முக்கியமா டியூடு வந்து இப்படி பேசிட்டாரே, இந்த படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டாரே அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் நீங்க வைக்கலாம். பிடிக்குதோ பிடிக்கலையோ, விருப்பப்படுறீங்களோ வெறுக்கிறீங்களோ, ஆனா பிரதீப் ரங்கநாதனை உங்களால தவிர்க்கவே முடியாது.